ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய மொபைலில் இருக்கிற காண்டாக்ட்ஸை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த காண்டாக்ட்ஸை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிறைய முக்கியமான காண்டாக்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கே தெரியாமல் டெலீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த காண்டாக்ட்ஸை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நம்முடைய ஃபோனில் இருக்க காண்டாக்ட்ஸை டெலீட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சிம்பிளாக ஒரு டெமோ மாரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்முடைய காண்டாக்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு 2 காண்டாக்ட்ஸை மட்டும் நான் டெலீட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ஜேபிஎம் அப்படின்ட்டு நான் டெலீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வாட்டர் பிர்லா ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும், அதையும் நான் டெலீட் கொடுத்துட்டேன். டெலீட்டு அவ்வளோதான். இப்போது நான் இந்த 2 காண்டாக்ட்ஸும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 காண்டாக்ட்ஸும் நான் எப்படி ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோன் வாங்கும்போது எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு 3 டாட் இருக்கும், ஜிமெயில் ஓப்பன் பண்ண உடனே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் காண்டாக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காண்டாக்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ண உடனே பார்த்தோம்னா நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா காண்டாக்ட்ஸும் இதில் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம அந்த காண்டாக்ட்ஸை அங்கே டெலீட் பண்ணதால் அந்த காண்டாக்ட்ஸும் இதில் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதில் கீழே வந்தீங்கன்னா செட்டிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே செட்டிங்ஸில் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா கீழே செட்டிங்ஸ்லேருந்து கீழேருந்து செகண்ட் ஒன் அன்டூ சேஞ்சஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் ரெக்கவர் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆகோ, 1 மினிட், 1 ஹவர் ஆகோ, எஸ்டர்டே, 1 வீக் ஆகோ, கஸ்டம் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் கஸ்டமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 30 டேஸ் பிஃபோராக என்னென்ன காண்டாக்ட்ஸை நீங்கள் டெலீட் பண்ணிங்களோ அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமில் எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ தான் டெலீட் பண்ணிங்க அப்படின்னா அது கூட நீங்கள் 1 ஹவர் ஆகோ, 10 மினிட்ஸ் ஆகோ அப்படின்ட்டு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 ஹவர் ஆகோக்கு முன்னாடி கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டெலீட் பண்ணதால் சும்மா அப்ராக்சிமேட்டாக செகண்ட் ஒன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் கீழே கொடுத்த உடனே உங்களுக்கு இதுமாரி இட் டேக்ஸ் சம் டைம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் சேஞ்சஸ் அப்படின்னு காட்டும். இப்போ அதில் ஓகே கொடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்முடைய காண்டாக்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை காண்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே இப்போ நம்ம நார்மலாக சர்ச் பண்ணி பார்க்கலாம், வாட்டர் ஜேபிஎம் அப்படின்ட்டு நான் டெலீட் பண்ண காண்டாக்ட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. வாட்டர் ஜேபிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே இருந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜேபிஎம். நான் இங்கேயே காண்டாக்ட்ஸில் யூஸ்வலாக டெலீட் பண்ணேன், ஏன்னா நம்மளுடைய ரெக்கவர் பண்ணி இப்போது அந்த காண்டாக்ட்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா வாட்டர் பிர்லா ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அதையும் டெலீட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 காண்டாக்ட்ஸும் நம்முடைய மொபைலிருந்து நம்ம யூஸ்வலாக ரெக்கவர் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் டெலீட் பண்ண எல்லா காண்டாக்ட்ஸும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் பண்ணதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனபிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரிக்ஸை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.